ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முட்டை பிரியாணி தாங்க பார்க்க போறோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி ஒரு டைம் முட்டை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த டேஸ்டியான முட்டை பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முட்டை பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்க போறேங்க. நீங்க பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக நார்மலான சாப்பாட்டு அரிசியோ இல்ல ஜீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கிளாஸ்ல ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கேன். கிராம்ஸ்ல 450 கிராம்ஸ் அரிசி எடுத்திருக்கேங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டேன். இப்ப தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நீங்க ஊற வைக்காம கூட செஞ்சுக்கலாம். நம்ம அரிசியை வேக வச்சு தனியா தான் எடுக்க போறோம். இப்ப அரிசி ஊறி வரட்டும். 4 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம். நான் ஒரு 6 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம செய்ய போற முட்டை பிரியாணிக்கு 6ல இருந்து 8 முட்டை பக்கமா சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். முட்டையில உப்பு காரம் எல்லாம் இறங்குறக்காக இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அரிசி வேக வைக்கிறக்காக எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, சின்னதாக 2 மராட்டி மொக்கு, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 5-6 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற ரைஸை சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்ப தண்ணி நல்லா சூடாகி வரக்குள்ள நம்ம பிரியாணிக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். நல்லா அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. நீங்க குக்கர்ல கூட இந்த ப்ராசஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர்ல வதக்கி எடுக்கணுங்க. பிரியாணிக்கு ப்ரௌன் கலர்ல வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட்டும் கலரும் சூப்பரா இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் வச்சு வதக்குனாலே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்துல பாதி வெங்காயத்தை வெளியே எடுத்துக்கலாம். இதை நம்ம பிரியாணிக்கு மேல சேர்க்கணும். இப்போ பாதி வெங்காயத்தை நான் வெளியே எடுத்துட்டேங்க. இப்போ இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசால் பொடி இருந்தா நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு. இதோடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம ரைஸ்லயும் உப்பு ஆட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பிரியாணிக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடவே நம்ம வேக வச்சு கீரல் போட்டு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை இந்த மாதிரி மசாலோட சேர்த்து பிரட்டி எடுக்கும் போது உப்பு காரம் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இப்ப முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்புல விட்டுருவோம். நம்ம அடுப்புல வச்சிருந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்ல நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ரைஸை வேக வச்சு எடுக்கும் போது நல்ல வாசத்தோட பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கலந்துட்டேன். அரிசி நல்லா வேகட்டும். நம்ம முட்டையும் பாத்தீங்கன்னா மசால் பிடிச்சு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நல்லா மெதுவா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கையளவுக்கு புதினா தலை, ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மெதுவா கலந்து விட்டுறலாம். கலந்து விடும்போது முட்டை உடையாம ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு இப்ப நம்ம பரட்டி வச்சிருக்கிற முட்டைய தனியா எடுத்துக்கலாம். நம்ம ரைஸ் சேர்க்க போறோம். இந்த மாதிரி முட்டையை வெளியே எடுத்துட்டு பிரியாணிக்கு மேல சேர்க்கும் போது முட்டை உடையாம நம்மளுக்கு முழுசா இருக்கும்.
நம்ம பிரியாணி வந்ததுக்கு அப்புறமா கிளறக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம போட்டிருந்த முட்டை எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்டேன். நம்ம ரைஸும் பாத்தீங்கன்னா ஒரு 75% நல்லா வெந்துருச்சு. மீதி இருக்கிற 25% நம்ம பிரியாணியோட சேர்த்து வேக வைக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் வேண்டாம்னா நீங்க ஸ்பைசஸ் எல்லாம் தனியா எடுத்துக்கலாம். நான் ஸ்பைசஸோடய ஆட் பண்ண போறேன். இப்ப நம்ம ஒரு அரிசி எடுத்து இந்த மாதிரி உடைச்சு பார்க்கும்போது ஈஸியா உடையணும். ரொம்ப மெது மெதுன்னு இருக்கக்கூடாது. கரெக்டான லெவல்ல இருக்கு. இப்ப நம்ம வந்திருக்கிற அரிசியை நம்ம மசாலில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். ஒரு லேயர் போட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரைடு ஆனியனை மேலே அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு இதுக்கு மேலேயே மீதி இருக்கிற வேக வச்சிருக்கிற அரிசியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே முட்டையை ஆட் பண்ணிக்குவோம். அந்த கிரேவியோடையே சேர்த்துட்டு இதுக்கு மேலே மீதி இருக்கிற ஃப்ரைடு ஆனியனையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கறனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நெய் அப்படியே மேலே சேர்த்துட்டு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா தலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடவே நம்ம ரைஸ் வேக வச்ச தண்ணியில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே தம் போட்டுடலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தோசைக்கல் மேலே தம் போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே தம் போட்டுக்கோங்க. நமக்கு ஏர் டைட்டாக இருக்கிறக்காக இந்த மாதிரி இடிகள் மேலே வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம பிரியாணியை அப்படியே தம் போட்டிருந்தேன். நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி டேஸ்டியான முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க. மெதுவாக ரைஸ் உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டை பிரியாணியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி கேரளா சைடெல்லாம் இந்த மாதிரி பிரியாணி தான் செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா சூப்பர் டேஸ்டியான முட்டை பிரியாணி செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட இந்த முட்டை பிரியாணியோட தயிர் ரைத்தாவும் நான்வெஜ் கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்மையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஒட்டுக்கா எல்லாத்தையும் வறுத்து பிரியாணி செய்வோம் மசால் போட்டு. இந்த மாதிரி ஒரு டைம் எல்லாத்தையும் தனித்தனியாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் முட்டை பிரியாணியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.